ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.6 மேற் சிந்தனை கணக்குகள் 13வது கொஷனில் இருக்குது. 5 கொஷனுக்கு ஆன்சர் வாங்க. 13வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறேன், சரியா தவறா என கூறுங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு மிகை முழு ஒரு குறைமுழு ஆகியவற்றின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு மிகை முழுவாகும். ஒரு மிகை முழுனா 5ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறைமுழு கூடுதல்னால் நம்ம கூட்டணும், குறைமுழுனா கழித்தல் 4ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஒரு மிகை முழுவாகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 5 கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 4. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மிகை முழு வருது. அதே இன்னொரு நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் கழித்தல் 8 இஸ் ஈக்குவல் டு 5 கழித்தல் 8. அப்போது 8ல் 5 போச்சுன்னா இது கழித்தல் 3ன்னு வரும். அப்போது கழித்தலில் கூட தானே வருது, எப்பொழுதும் ஒரு மிகை முழுவாகும்னு சொல்கிறாங்க. அப்போது இது வராது. அப்போது இந்த கூற்று வந்து தவறு. அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள், இரு முழுக்களின் கூடுதல் ஒருபொழுதும் 0 ஆகாது. இரு முழுக்களின் கூடுதல் 5 கூட்டல் 2 7, 5 ஆனால் இப்போ 5 கூட்டல் 4னா 9, 8 கழித்தல் 8 கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டுனா கழித்தல் 6ன்னு வரும். கூடுதல்னு சொல்லியிருக்காங்க, அப்போது கூடுதல் தான் கூட்டுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ கழித்தல் 6 0 கூடுதல் பாருங்கள், கழித்தல் 5 கூட்டல் 5 நம்ம கூட்டிங்கன்னா என்ன வருது, 0 வருது. அப்போது இந்த கூற்று வந்து அவங்க தவறு. 0 வருது தானே கொஷினா, அதுதான். அப்போது இந்த கூற்று கூட தவறு. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், இரு குறை முழுக்களின் பெருக்கல் ஒரு மிகை. இரு குறைனா கழித்தல் 2 பெருக்கல் கழித்தல் 2 குறை எண்கள் தான் இது. அப்போ 4ன்னு எடுத்துக்கோங்க. இரு குறை முழுக்கள்னால் வேறு நம்பர். அப்போ 2 8, ஆனால் கழித்தல்னால் கூட்டலில் தானே வருது. அப்போது மிகை முழுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கூற்று வந்து சரி. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டால், ஒவ்வொரு குறைகளையுடன் இரு முழுக்களின் வகுத்தல் ஈவு ஒரு குறை முழு. வெவ்வேறு குறிகளுடைய வெவ்வேறுனா வேறு ஒன்று கூட்டல் ஒன்று கழித்தல் இரு முழுக்களை வகுத்திங்கன்னா பாருங்கள், 8 கழித்தல் 8 நான் கூட்டல் 2ஆல் வகுக்கிறேன். அப்போது 1 2 2 4 2 8, ஆனால் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் 4ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது, ஒரு குறைமுழுவில் தானே வருது. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது வந்து சரி. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின், மிகச்சிறிய குறைமுழுனா கழித்தல் 1 ஆகும்னு சொல்கிறாங்க. குறை முழு இது கழித்தல் 1 குறைமுழுவிலே கழித்தல் 1 தான் மிகப்பெரிய எண், ஆனால் மிகச்சிறியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது தவறு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், 5 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம்.